ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எபிசோடை பொறுத்த வரைக்கும் இசைக்கு தான் சேமித்த பணத்தில் முத்துப்பாண்டிக்காக ஒரு புலிப்பல் வச்ச செயின் வாங்கி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நகை கடைக்கு போயிட்டு அந்த செயினையும் வாங்குறாங்க. ஸோ வெளியில் வரும்போது அந்த செயினை 2 பேர் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் எசிக்கு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த செயின் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் ஒரு பக்கம் உண்ணாவிரதம் இருக்க, இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி, வீரா இவங்க 2 பேரும் கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் வீராவுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்கிது. அதாவது கடையில் இருக்கவங்க யாரோ தான் சொல்லி தான் அந்த நகையை அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடையில் இருக்கவங்க யாரோ தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு வீரா அதை கண்டுபிடிச்சி கடையில் இருக்கவங்கள வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல முத்துப்பாண்டி இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனை செக் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். யார் என்னன்னு நீங்களே சொல்கிறீங்களா, இல்லை நானே கண்டுபிடிச்சி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேஸையும் உங்கள் பேரில் போடட்டுமான்னு சொல்லி மிரட்டும் போது அதில் ஒருத்தர் வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறான். ஸோ அவனை மடக்கி பிடிச்சி உண்மையை வர வைக்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்கிறாங்க. இந்த பக்கம் நகையை அடித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டை விட்டு காலி பண்ணி போகலான்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஹவுஸ் ஓனர் வராரு. ஸோ எங்கேப்பா போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கப்பட்டு 5000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னதும் அவரும் கையில் இருக்கிற காசை வந்து கொடுக்குறாரு. ஸோ இதற்கிடையில் போலீஸும் இங்கே வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வந்ததுமே இந்த ரவுடி பசங்க 2 பேரும் வீட்டு ஓனரை பணைய கைதியாக வச்சு உள்ளே வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கிறது. அப்போ இந்த வீட்டில் இருந்த 2 பேர் எங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்டே கேட்குறாங்க. அந்த ரவுடிங்க வந்து அந்த அம்மா கிட்டே உண்மையை சொன்னான்னா புருஷனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்து மிரட்டும் போது அந்த அம்மா வந்து போய் சொல்கிறாங்க. அவங்க அப்போவே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லும்போது அப்போ முத்துப்பாண்டி வந்து கணிக்கிறாரு, இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்து வீராக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது அந்த கடையில் வேலை பார்க்குற பையன்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு யாராவது வருவாங்களா, யாராவது வேலைக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்டு வேலைக்கு யாரும் வைக்கலை. அவங்க பையன் அமெரிக்காவில் இருக்கா. அவங்க தங்கச்சி பொண்ணு தான் அடிக்கடி வீரான்னு சொல்லிட்டு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீராவுடைய நேம் சொன்னதுமே வீராவுக்கு சின்னதாக ஒரு ஐடியா வருது. ஸோ அவங்களுடைய நேமில் வீரா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ கதவை தட்டுறாங்க. யார் என்னென்னு போய் விசாரித்து அப்படியே வெளியில் அனுப்பிடுன்னு சொல்லும்போது ஸோ வீரா தான் என்ன கதவை திறங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னதும் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் வந்து கதவை திறக்க, ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் கதவை லாக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. 2 பேரையும் பணைய கைதியாக வச்சுருக்கதை வீரா பார்த்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.